Hello students, welcome you all to the video lecture on chapter number 5 squares and square roots exercise 5.3 question number 6. Question பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வந்து perfect square கிடையாது. ஓகே. பட் ஏதோ ஒரு smallest whole நம்பரால கொடுத்திருக்க நம்பரை டிவைட் பண்ணும்போது புதுசா ஒரு நம்பர் கிடைக்கும்ல அது வந்து perfect square அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அப்ப எந்த நம்பரால நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம் கொடுத்திருக்க நம்பரை எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரால நம்ம வந்து டிவைட் பண்ணா நமக்கு புதுசா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி வந்திருக்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு தான் நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளம்லையும் நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 252 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அப்படின்ட்டாங்க. பட் இருந்தாலும் இதுக்கு நியர்பையா ஏதோ ஒரு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்ப நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணலாம். சோ இது வந்து ஈவன் நம்பர். சோ நம்பர் 2 ல இருந்து நம்ம ப்ரோசீட் பண்ணிக்கலாம். சோ 2 1s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 12 ஆயிரும். 6 2s are 12. அகைன் ஈவன் நம்பர். சோ டிவைட் பை 2, 6 2s are 12, 3 2s are 6. இப்போ இது பாத்தீங்கன்னா ஆட் நம்பர். சோ அப்ப 2 ஆல டிவைட் பண்ண முடியாது. 3 ஆல ப்ரோசீட் பண்ணோம். ஓகே, சோ அப்ப 3 2s are 6, 3 1s are 3. அகைன் இது ஆட் நம்பர், டிவைட் பை 2 பண்ண முடியாது. சோ 3 ஆல ப்ரோசீட் பண்ணுங்க. 7 3s are 21. ஓகே, அகைன் இது ஆட் நம்பர். சோ 7 பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் நம்பர். சோ 2 ஆலயும் டிவைட் ஆகாது, 3 ஆலயும் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன? 5. 5 ஆலயும் டிவைட் ஆகாது. சோ அதனால 7 க்கு ப்ரோசீட் பண்றோம். 7 1s are 7. சோ அப்ப 252 நான் எப்படி எழுதலாம்? 2 into 2. ஓகே, அகைன் 3 into 3. ஓகே, அகைன் into 7. அதாவது இந்த பக்கம் என்னென்ன நம்பர்ஸ் அப்டெயின் பண்ணிருக்கீங்களோ அந்த எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ற வேல்யூ தான் வந்து 252. ஓகே, சோ இப்போ இதுல என்னென்ன நம்பர்ஸ்லாம் வந்து பேரா இருக்குன்னு பார்க்கலாம். 2 into 2, 3 into 3 வந்து பேரா இருக்கு. எது வந்து பேரா இல்ல? 7 வந்து பேரா இல்ல. ஓகே, சோ இதுக்கு 7 க்கு பேர் இல்ல அப்படின்றதுனால தான் 252 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஓகே, so இப்போ நான் என்ன find out பண்ணனும்? Find the smallest whole number by which it should be divided so as to get a perfect square. அப்போ இந்த நம்பரை ஏதோ ஒரு நம்பரால டிவைட் பண்ணா எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும்ன்றாங்க. சோ இப்போ இந்த கொடுத்திருக்க ப்ராப்ளம்ல கண்டிப்பா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கலாம். பிரைம் ஃபேக்டர்ஸ் வச்சு 7 க்கு தான் பேர் கிடையாது. அப்ப 7 தான் நான் எலிமினேட் பண்ணனும். ஓகே, சோ அப்ப ரெண்டு பக்கையும் நான் வந்து டிவைட் பை 7 போட்டேன்னா 7 7 கேன்சல் ஆயிரும். மீதி இருக்க டேர்ம்ஸை வச்சு நான் புதுசா ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் என்னோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். கரெக்டா? சோ அப்ப யூசிங் அந்த கான்செப்ட் படி எதுக்கு பேர் இல்லையோ அந்த நம்பரால டிவைட் பண்ணுங்க. வெரி சிம்பிள். ஓகே, சோ இந்த மாதிரி பிரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எந்த நம்பருக்கு எனக்கு பேரே கிடையாதோ அந்த நம்பரால நான் டிவைட் பண்ணும். அதே மாதிரி எந்த நம்பருக்கு எனக்கு பேர் இல்லையோ அந்த நம்பர் தான் என்னோட ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர். ஓகே, சோ क्वेश्चनல கேட்டிருக்க ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் எந்த நம்பருக்கு பேர் இல்லையோ அதுதான் என்னோட ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர். ஓகே, இப்போ ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணதும் ரெண்டு சைடும் நான் ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பரால டிவைட் பண்ண போறேன். ஓகே, சோ 252 டிவைடட் பை 7. ஓகே, 2 into 2, 3 into 3 into 7. ஓகே, டிவைட் பை 7. அப்போ 7 7 கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்பதான் 2 into 2 into 3 into 3. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிடும். ஓகே, சோ இங்க 7 ஆல டிவைட் பண்றதுனால இந்த நம்பரையும் 7 ஆல டிவைட் பண்ணனும். ஓகே, சோ 252 டிவைட் பை 7 தான் என்னோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகே, சோ என்ன பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருதுன்னு பார்க்கலாம். 7 3s are 21, பேலன்ஸ் ஒரு 4, இங்க ஒரு 2 இருக்கு, 42. ஓகே, சோ 6 7s are 42. ஓகே, சோ அப்போ 252 டிவைட் பை 7 என்ன? 36. ஓகே, சோ இப்போ 36 தான் என்னோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இப்போ இந்த 36க்கு நான் எப்படி எழுதலாம்? 2 into 2 into 3 into 3 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? ஏன்னா 7 7 கேன்சல் ஆயிடுச்சு. சோ இதோட ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். நெக்ஸ்ட் ஸ்டெப், ரைட்? சோ இதோட ஸ்கொயர் ரூட்னா இது ரெண்டும் பேர்ல இருக்கறனால இங்க இருந்து ஒரு நம்பர் எழுதினா போதும். அதே மாதிரி இது ரெண்டும் பேர்னா இங்க இருந்து ஒரு நம்பர் எழுதினா போதும். சோ 2 3s are 6. அப்போ ரூட் ஆஃப் 36 வந்து என்ன? 6. ஓகே, சோ இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் வந்து 7, ரூட் ஆஃப் 36 வந்து 6. ஓ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 2925. ஓகே, சோ 2925 அப்படின்றது ஒரு ஆட் நம்பர். சோ அப்ப 2 ஆல டிவைட் ஆகாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்பர் 3 ஆல ப்ரோசீட் பண்ணலாம்.
ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆல முதல்ல இது டிவைட் ஆகுமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் த நம்பர்ஸ் டிவைட் பை 3 அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ 9 + 2 வந்து 11, 11 + 2 13, 13 + 5 வந்து 18. ஸோ 18 டிவைட் பை 3 ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போ இந்த நம்பரையும் 3ஆல டிவைட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ அப்போ 9 3s are 27, பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும், 22 இருக்கும், 7 3s are 21, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும், 5 3s are 15. ஓகே, ஸோ அகைன் இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். 3 3s are 9, ஓகே, 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15, 5 3s are 15. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் இதோட சம் பார்த்தீங்கன்னா 5 + 2 7, 7 + 3 10. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பரை 10/3 பண்ண முடியாது. அப்போ இந்த நம்பரும் 3ஆல டிவைட் ஆகாது. ஸோ இப்போ 3ஆல டிவைட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பருக்கு போகலாம். ஸோ 5ஆல ப்ரொசீட் பண்ணுங்கள். 6 5s are 30, பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும், 25 ஆயிரும். ஓகே, 5 5s are 25. ஸோ அகைன் இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6 + 5 வந்து 11. ஓகே, ஸோ 11 வந்து 3ஆல டிவைட் ஆகாது. அப்போது 2ஆலையும் டிவைட் பண்ண முடியாது, 3ஆலையும் டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 5ஆல தான் ப்ரொசீட் பண்ணியாகும். 5 1s are 5, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும், 5 3s are 15. இப்போ 13 அப்படின்றது ப்ரைம் நம்பர். அப்போது அது 2ஆல டிவைட் ஆகாது, 3ஆல டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 5 7, இதனால 11, இந்த நம்பர்ஸ் எதுனாலையும் டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ டேரெக்டாக 13ஆல தான் டிவைட் பண்ணணும். ஸோ 13 1s are 13. ஸோ ஒன்ஸ் 1 ரீச் ஆயிடுச்சுன்னா நான் வந்து 2925 எப்படி எழுதலாம்? இங்கே அப்டெயின் பண்ணியிருக்க எல்லா நம்பரோட மல்டிப்ளை பண்ணி எழுதினா எனக்கு 2925 கிடைக்கும். அப்போ 3 × 3 × 5 × 5 × 13. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் பேரில் இருக்குது, இது ரெண்டும் பேரில் இருக்குது. எது இல்லை? 13க்கு தான் பேர் இல்லை. அப்போது நம்மளுக்கே தெரியும் எந்த நம்பருக்கு பேர் இல்லையோ அந்த நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர். ஸோ இப்போ ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் இங்கே வந்து 13. இப்போ 13 ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் எனக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடச்சிரும். கரெக்டா? ஸோ இப்போ 2925 டிவைட் பை 13. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் 3 × 3 5 × 5 × 13 இருக்குது. இதையும் ஒரு 13ஆல் டிவைட் பண்ணும்போது 13 13 கேன்சல் ஆயிரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 3 × 3 5 × 5 தான் இருக்குது. இப்போ இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ இப்போ 2925 13ஆல் டிவைட் பண்ணலாம். 13 2s are 26, பேலன்ஸ் ஒரு 3 இருக்குது, 32. அகெயின் 13 2s are 26, பேலன்ஸ் ஒரு 6 இருக்குது, 65. 13 5s are 65. ஸோ இப்போ 0 ஆயிரும். அப்போ எனக்கு இங்கே வந்து 225 வரும் ஆன்சர். கரெக்டா? ஸோ இப்போ இந்த 225 தான் என்னோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ 225 எப்படி எழுதலாம்? 3 × 3 × 5 × 5 எழுதலாம். கரெக்டா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 என்ன? இங்கேருந்து ஒரு 3, இங்கேருந்து ஒரு 5. 5 3s are 15. ஓகே, ஸோ இப்போ ரூட் ஆஃப் 225 வந்து 15. ஓகே, ஸோ தேர்ட் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணலாம். தேர்ட் ப்ராப்ளம் வந்து 396. ஸோ 396 வந்து ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 3, 2 1s are 2, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 19 ஆயிரும். 9 2s are 18, பேலன்ஸ் ஒரு 1 16 ஆயிரும், 8 2s are 16. அகைன் இது ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2, 9 2s are 18, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 18 ஆயிரும். அகைன் 9 2s are 18. ஸோ இப்போ இது வந்து ஆட் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது, 3ஆல் ப்ரொசீட் பண்ணலாம். 3 3s are 9, 3 3s are 9. அகைன் இது ஆட் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது, 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 1s are 3, 3 1s are 3. ஸோ 11 அப்படின்றது ப்ரைம் ஃபேக்டர். கரெக்டாக? ஸோ அப்போ அது வந்து 2 3 5 7 இந்த எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது, 11ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகும். ஸோ 11 1s are 11. ஓகே, ஸோ ஒன்ஸ் 1 ரீச் ஆச்சுன்னா நம்ம ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 396 எப்படி எழுதலாம்? 2 × 2 × 3 × 3 × 11. ஓகே, ஸோ இந்த பக்கம் இருக்க நம்பர்ஸால் எழுதுகிறோம். இப்போ இதில் எது வந்து பேரா இல்லை? 11 தான் வந்து பேரா இல்லை. அப்போ ரெண்டு பக்கமும் நான் 11ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இப்போ அந்த 11 தான் என்னோட ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர். அந்த 11ஆல் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ 396 டிவைட் பை 11. ஸோ தட் நான் புதுசாக ஒரு நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அது வந்து என்னோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இங்கே 2 × 2 3 × 3 இருக்குது. அப்போ எனக்கு புதுசாக வரப்போகிற நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும்.
ஸோ புதுசாக என்ன நம்பர் 396 டிவைட் பை 11 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 11 3s are 33, பேலன்ஸ் ஒரு 6 66, 6 into 11 வந்து 66. ஓகே, அப்போ 396 டிவைட் பை 11 வந்து 36. இந்த 36 தான் என்னோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் 11, 36 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 36 நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 2 into 3 into 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 என்ன? ஒவ்வொரு பேர்லேருந்து ஒரு நம்பர் எழுதுங்க. இங்கே 2, இங்கே 3. ஸோ 2 3s are 6. ஓகே, ஸோ அப்போ ரூட் ஆஃப் 36 வந்து இங்கே 6. ஸோ ஃபோர்த் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணலாம். 2645. இப்போ இது ஆட் நம்பர், ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது, 3ஆல் போகுமா அப்படின்றது செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ 6 + 4 10, 10 + 5 15, 15 + 2 வந்து 17. ஓகே, ஸோ 17 டிவைட் பை 3 பண்ண முடியாது, ரைட்? ஸோ அப்போ இதுவும் ப்ரொசீட் ஆகாது. நெக்ஸ்ட் 5 டேபிள்ஸ் தான் ப்ரொசீட் பண்ணோம். 5 5s are 25, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 14 ஆயிரும். 5 2s are 10, பேலன்ஸ் ஒரு 4, 45 ஆயிரும். 9 5s are 45. இப்போ அகைன் இந்த நம்பர் செக் பண்ணுவோம். 3ஆல் டிவைட் ஆகுதுன்னா 9 + 2 11, 11 + 5 16, 16ம் 3ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 5 ப்ரொசீட் பண்ணோம். யூனிட் டிஜிட் வந்து 9, ஸோ அப்போ இது 5ஆலையும் டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் 7 டேபிள்ஸ் ட்ரை பண்ணலாம். 7 7s are 49, பேலன்ஸ் ஒரு 3 இருக்கும், 39. 39 வந்து 7ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ 7ஆலையும் டிவைட் ஆகாது இந்த நம்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 7 டேபிள்ஸும் நான் ப்ரொசீட் பண்ண முடியாது. அடுத்து வந்து 11 டேபிள்ஸ் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ 11 4s are 44, பேலன்ஸ் ஒரு 8 இருக்கும், 89. 89ம் போகாது, கரெக்டா? ஸோ இப்போ 11 டேபிள்ஸும் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 13க்கு போகிறோம். 13 போட்டால் 13 4s are 52 ஆயிரும், கரெக்டா? ஸோ அப்போ இது 13ம் போட முடியாது. நெக்ஸ்ட் வந்து 17 போதான்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ 17 3s are, ஸோ 17 into 3, 7 3s are 21, 2 51. ஸோ 17 3s are 51, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 19 ஆயிரும். 19 டிவைட் பை 17 பண்ண முடியாது. ஸோ அகைன் இங்கே 17 டேபிளும் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 19 செக் பண்ணுறோம். 19 2s are 38. ஓகே, பேலன்ஸ் ஒரு 14 இருக்கும், 149 டிவைட் பை 19 பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ 19ம் வராது. நெக்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் 23. ஸோ இப்போ 23ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். 23 2s are 46. ஓகே, பேலன்ஸ் ஒரு 6 இருக்கும், 69. ஓகே, ஸோ 23 into 3 பார்த்தீங்கன்னா 69. ஸோ அப்போ இங்கே 3 வரும். ஓகே, ஸோ அப்போ 23 அப்படின்றது ஒரு ப்ரைம் ஃபேக்டர். இந்த 23-ஐ 2 3 5 7 11 13 17 19 எந்த டேபிள்ஸ்லையும் போகாது. ஸோ திருப்பியும் நான் 23ஆல் தான் டிவைட் பண்ணோம், கரெக்டா? ஸோ 23 into 1 23. ஸோ அப்போ 2645 நான் எப்படி எழுதலாம்? 5 into 23 into 23ன்னு எழுதலாம். இதில் இந்த ரெண்டு நம்பர் பேரில் இருக்கு. எது பேரில் இல்லை? 5 தான். அப்போ ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் இந்த ப்ராப்ளம்க்கு வந்து 5. 5ஆல் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 2645 டிவைட் பை 5 ஈக்குவல் டு 5 into 23 into 23 டிவைட் பை 5. ஓகே, ஸோ 2645 டிவைட் பை 5 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைச்சிரும். 5 5s are 25, பேலன்ஸ் ஒரு 1 14 ஆயிரும். 5 2s are 10, பேலன்ஸ் ஒரு 4 45, 529. ஓகே, ஸோ இப்போ 529 தான் என்னோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ இப்போ 529 எப்படி எழுதலாம்? நான் 23 into 23ன்னு எழுதலாம், ஏன்னா 5 5 கேன்சல் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 என்னது? இந்த பேர்லேருந்து ஒரே ஒரு நம்பர் தான் எழுதணும், 23. ஓகே,
ஸோ இப்போ ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் வந்து 5. ஓகே, ரூட் ஆஃப் 529 வந்து 23. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணலாம். 2800 இது வந்து ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2. 2 1s are 2, 4 2s are 8, 00 அது அப்படியே தான் வரும். அகைன் ஈவன் நம்பர் 7 2s are 14, 00 அப்படியே தான் வரும். அகைன் ஈவன் நம்பர், ஸோ டிவைட் பை 2. 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 1, 10 ஆயிரும். 5 2s are 10, இங்கே ஒரு 0. அகைன் ஈவன் நம்பர், ஸோ டிவைட் பை 2. 2 1s are 2, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும். 7 2s are 14, பேலன்ஸ் ஒரு 1, 10 ஆயிரும். 5 2s are 10. ஸோ இது ஆட் நம்பர். ஸோ 2 ஆல் டிவைட் ஆகாது, 3 ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். 7 + 1 8, 8 + 5 வந்து 13. ஓகே, ஸோ இந்த 13 வந்து 3 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 3 டேபிள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு 5 டேபிள்ஸ் பார்க்கலாம். 5 3s are 15. ஸோ பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும், 25. 5 5s are 25. ஸோ 5 + 3 வந்து 8. 8/3 பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை 3 ஆல் டிவைட் பண்ண முடியாது. அகெயின் 5 ஆல் தான் டிவைட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ 7 3s are 35. ஸோ இப்போ இந்த 7 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ கண்டிப்பாக அது 7 ஆல் தான் டிவைட் ஆகும். 7 1s are 7. ஸோ அப்போ 2800வை நான் எப்படி எழுதலாம்? இந்த பக்கம் இருக்க ப்ரைம் ஃபேக்டர்ஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். கரெக்டாக? ஸோ அப்போ 2 × 2, அகெயின் 2 × 2, அகெயின் 5 × 5 × 7. ஓகே, ஸோ இதில் எது வந்து பேரா இல்லை? 7 தான் பேரா இல்லை. அப்போது என்னோட ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் என்ன? 7 தான். ஓகே, ஏன்னா ரெண்டு பக்கமும் நான் 7 ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் இந்த ப்ராப்ளமில் வந்து 7. ஓகே, ஸோ இப்போ இந்த 7 ஆல் ரெண்டு பக்கமும் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ 2800 டிவைட் பை 7. ரைட் ஹேண்ட் சைடில் 4 2s இருக்குது, 2 5s இருக்குது, இன்ட்டு 7. ஓகே, ஸோ இப்போ 7 7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. கரெக்டாக? ஸோ எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? 2800 டிவைட் பை 7 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 7 4s are 28. ஓகே, ஸோ இங்கே 00 இருக்கிறதுனால 00 இங்கே வந்துடும். ஸோ சிம்பிளாக 7 4s are 28, 00 இங்கே அப்படியே போட்டுடலாம். கரெக்டாக? ஸோ அப்போ 400 தான் என்னோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கரெக்டா? ஸோ 400 நான் எப்படி எழுதலாம்? 2 × 2, 2 × 2, 5 × 5 எழுதலாம். ஸோ ஒவ்வொரு பேர்ல இருந்தும் ஒரு நம்பரை எழுதுவீங்க ஸ்கொயர் ரூட்டுக்கு. ஸோ இங்கிருந்து 2, இங்கிருந்து 2, இங்கிருந்து 5. 2 2s are 4, 4 5s are 20. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 வந்து 20. ஓகே, ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம், அதாவது சிக்ஸ்த் ப்ராப்ளம் 1620. ஸோ 1620 ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2. 8 2s are 16, 2 1s are 2, இங்கே ஒரு 0 இருக்குது. அகெயின் ஈவன் நம்பர். டிவைட் பை 2. 4 2s are 8, ஸோ 1 போகாத, அப்போ 0, 10 ஆயிரும். 5 2s are 10. இப்போ இது ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ 2 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 3 ஆல் செக் பண்ணலாம். ஸோ 3 1s are 3, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 10 ஆயிரும். 3 3s are 9, பேலன்ஸ் ஒரு 1, 15 ஆயிரும். 5 3s are 15. அகைன் இது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். ஸோ 2 ஆல் டிவைட் பண்ண முடியாது, 3 ஆல் ப்ரொசீட் பண்ணணும். 4 3s are 12, பேலன்ஸ் ஒரு 1, 15 ஆயிரும். 5 3s are 15. அகைன் இது ஆட் நம்பர். ஸோ 2 ஆல் டிவைட் ஆகாது. 3 1s are 3, பேலன்ஸ் ஒரு 1, 15 ஆயிரும். ஸோ 5 3s are 15. அகைன் ஆட் நம்பர். 2 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 3 டேபிள்ஸில் அப்ளை பண்ணலாம். 3 5s are 15. இப்போ இது 5ன்றது ப்ரைம் நம்பர். ஸோ 2 3 அப்ளிகபிள் பண்ண முடியாது. 5 டேபிள்ஸ் தான் டேரெக்டாக அப்ளை பண்ணோம். 5 1s are 5. ஸோ அப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1620 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ 1620 எப்படி எழுதலாம்? 2 × 2, எத்தனை 3s இருக்குது? 4 3s இருக்குது. 3 × 3 × 3 × 3 × 5. ஸோ இப்போ இதில் செக் பண்ணால் எது வந்து பேரா இல்லை? 5 தான் வந்து பேரா இல்லை. ஸோ இப்போ 5 ஆல் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணோம். அப்போ ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் இந்த ப்ராப்ளமில் வந்து 5. ஸோ அப்போ 1620 டிவைட் பை 5.
ரைட் ஹேண்ட் சைடையும் 5ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். கரெக்டா? ஸோ இப்போது 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்க நம்பர்லாம் எப்படி இருக்கு? பேராக இருக்குது. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இப்போ 1620 டிவைட் பை 5. 5 3s are 15, பேலன்ஸ் ஒரு 1, 12 ஆயிரும். 5 2s are 10, பேலன்ஸ் ஒரு 2, 20 ஆயிரும். 5 4s are 20. ஓகே. ஸோ இப்போ 1620 டிவைட் பை 5 என்ன? 324. ஓகே. ஸோ இப்போ 324 நான் எப்படி எழுதலாம்? 2 into 2 into 3 into 3 into 3 into 3. ஓகே. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இதை அப்டெயின் பண்ணியிருக்கோம். அப்போ ரூட் ஆஃப் 324 என்ன? இங்கிருந்து ஒரு 2, இங்கிருந்து ஒரு 3, இங்கிருந்து ஒரு 3. 2 3s are 6, 6 3s are 18. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் ரூட் ஆஃப் 324 என்ன? 18. ஓகே. ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் வந்து 5. ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.